ஹை எல்லாருக்கும் வணக்கம். இனியும் வீடியோல பத்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, டார்க் வெப்பை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோல டார்க் வெப்பை தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அந்த டார்க் வெப்பை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வீடியோஸ் பண்ணாம ஃபுல்லா வாங்க. டார்க் வெப் எப்படி உருவானது? 1990s அமெரிக்கன் கவர்மெண்ட் அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிற சீக்ரெட்டான விஷயத்த சீக்ரெட்டாவே வச்சுக்கிறதுக்காக டார்க் வெப் உருவாக்கணும்னு யோசிச்சாங்க. யூஎஸ் நேவல் ரிசர்ச் லெபார்டரி தான் ப்ராஜெக்ட் தோருங்கிற ப்ராஜெக்டை கையில் எடுத்தாங்க. இது மூலியமா ஆனியன் ரவுட்டிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனியன் ரவுட்டிங்னா என்னன்னா, இப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும்னா ஈஸியாக இந்தியாவில் ட்ரேஸ் பண்ணிட முடியும். அமெரிக்கன் கவர்மெண்ட் தான் இந்த மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு. இதே அமெரிக்கன் கவர்மெண்ட்லேருந்து இந்தியாவுக்கு போக வேண்டிய மெசேஜ் வந்து அமெரிக்காலேருந்து ஜெர்மனி, இட்டாலி, பிரான்ஸ், அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்தால் இந்தியாவால் ட்ரேஸ் பண்ண முடியாது. அதாவது இதுக்கு இப்போ இட்டாலியிலேருந்து அடுத்தது இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா இட்டாலியை ஒண்டி தான் ட்ரேஸ் பண்ண முடியுமே தவிர அமெரிக்காவை ட்ரேஸ் பண்ண முடியாது. இதான் ஆனியன் ரவுட்டிங். இது மூலியமாக டார்க் வெப்ங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இது மூலியமா அமெரிக்கன் கவர்மெண்ட் அவங்களோட ராணுவ ரகசியத்தை ரொம்பவே சீக்ரெட்டாவும் பிரைவசியாவும் வச்சிருந்தாங்க, மிச்சம் எந்த நாட்டுக்குமே தெரியாம. 90s காலகட்டத்தில் வெறும் அமெரிக்கன் கவர்மெண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2002ல வந்து பப்ளிக்கும் யூஸ் பண்ற மாதிரி டார்க் வெப்பை பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி டார்க் வெப்பை வந்து 1990sல தான் கண்டுபிடிச்சாங்க. லேட்டரா 2002 அக்டோபர்ல தான் டார்க் வெப்பை வந்து பப்ளிக்கும் யூஸ் பண்ணலாம், அதாவது நம்ம நார்மல் பீப்புளுமே யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி பப்ளிக் வந்து டார்க் வெப்பை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டார்க் வெப்பை வந்து பிரைவேட் ரொம்ப சீக்ரெட்டா இருந்துச்சு அமெரிக்கன் கவர்மெண்ட்குள்ள. அதுக்கப்புறம் தான் அது வெளியே வந்துச்சு. 2002ல டார்க் வெப் பப்ளிக்கா ரிலீஸ் ஆனோடனே யூஎஸ்ல வந்து இந்த ட்ரக்ஸ், இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், இதோட ஆதிக்கம்லாம் ரொம்பவே டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆனிச்சு. அந்த 2002ல இருந்து தான் நிறைய பேருக்கு டார்க் வெப்ங்கிற விஷயத்தை பத்தி தெரிஞ்சு டார்க் வெப் வந்து நல்ல விஷயத்துக்காக கிரியேட் பண்ணது. பட் டார்க் வெப்பை கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலான்னு நிறைய பேர் டார்க் வெப்பை தப்பான வழியில யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2010ல என்ன சொன்ன மாதிரி யூஎஸ்ல வந்து இல்லீகல் ஆக்ஷன்ஸோட ரேட் வந்து டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆச்சு. டார்க் வெப் எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அவங்களோட சீக்ரெட்ஸ் வந்து சீக்ரெட்ஸாவே வச்சுக்கிறதுக்கு கண்டுபிடிச்சாங்க. பட் இந்த டைத்துல இந்த காலகட்டத்துல டார்க் வெப் ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லீகல் விஷயத்துக்காக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த நேரத்துல கூட டார்க் வெப்ல என்னென்னமோ இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், என்னமோ நடந்துரும், என்ன தப்பு, என்ன நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமான விஷயம் கூட நடந்துட்டு இருக்கோம். அதுதான் டார்க் வெப். இதுல ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியாவுல டார்க் வெப்போட ஆதிக்கம் இருக்கு. பட் தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு கிடையாது. ஈவன் தமிழ்நாட்டுல இருக்கலாம், நான் எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. பட் தமிழ்நாட்டுல இருக்க டீனேஜ் பசங்க, அதுவும் இந்த நார்மல் ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கு டார்க் வெப்பை பத்தி தெரியல. ஏன்னா அவங்களுக்கு டார்க் வெப் எப்படி ஆக்சஸ் பண்றது இல்ல. அவங்களுக்கு டார்க் வெப் ஒருத்தன் பழக்கப்படுத்தி விட்டுட்டாலே டார்க் வெப்ல இருந்து அவங்களால என்ன வேணா பண்ண முடியும், எல்லாமே டார்க் வெப்ல கிடைக்கும். இது வந்து தமிழ்நாட்டு பசங்கள்ல சின்ன பசங்களுக்கு எல்லாம் கிடைச்சா என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு டார்க் வெப் வந்து டேஞ்சர். அதுல வந்து தமிழ்நாட்டு பசங்கள்கிட்ட இது ரொம்ப கம்மியான இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு. இதை வந்து அவங்க நல்ல வழியில யூஸ் பண்ணா நம்மளே சப்போர்ட் பண்ணலாம். பட் கண்டிப்பா நல்ல வழியில யூஸ் பண்ண மாட்டாங்க. இல்லீகல் ஆக்ஷன்ஸ் நடக்கிற ரேட் வந்து உலகம் ஃபுல்லாவே அதிகரிச்சுட்டு, அதுக்கு பாதி காரணம் டார்க் வெப்பா தான் இருந்துச்சு. இது மூலியமா நிறைய பேர் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. அதாவது டார்க் வெப்ல உங்களால எதை வேணா விற்க முடியும்னு சொன்னால, உலகத்துல ரேரா இருக்கிற எல்லா விஷயமுமே டார்க் வெப்ல கிடைக்கும். இன்ஃபேக்ட் ரேர் ஸ்பீஷீஸ், ஜெம்ஸ், ஸோ ஜெம்ஸ்னா வைரக்கல், இது எல்லாமே கிடைக்கும். ஹிட்மேன், கன்னு, ட்ரக்கு எல்லாமே கிடைக்கும். எது வேணா சும்மா போய் போட்டு பாத்தீங்கன்னா கூட தெரியும். எல்லாமே நீங்க தேடுற எல்லாமே டார்க் வெப்ல கிடைக்கும். 2011ல 27 வயசு பையன் ஒருத்தன் டார்க் வெப்ல ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கான். அந்த வெப்சைட் நேம் தான் சில்க் ரோடு. இந்த வெப்சைட் மூலமா அவன் நிறைய விதமான ட்ரக்ஸ் சேல் பண்ணியிருக்கான். இந்த பயலுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து பீப்புள் டாக்ஸ் கட்டுறது, அதாவது நான் சம்பாதிக்கிற காசு எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும், கவர்மெண்ட் சொல்ற ரூல்ஸ் எதுக்கு ஃபாலோ பண்ணணும், நம்ம தானே காசு கட்டுறோம், கவர்மெண்ட் நமக்கு அகேன்ஸ்டாவே இருக்கேன்னு இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. அதனாலதான் அவன் டார்க் வெப்ல வந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். டார்க் வெப்ல சம்பாதிக்கிற பணத்தை நம்ம டாக்ஸ் தான் கட்ட தேவையில்லை. ஸோ அதனாலதான் டார்க் வெப்ல சில்க் ரோடுங்கிற வெப்சைட் மூலியமா வேரியஸ் ட்ரக்ஸை வந்து சேல் பண்ணியிருக்கான். ரொம்ப அந்த டைத்துல வந்து சில்க் ரோடுங்கிற வெப்சைட் வந்து அந்த ட்ரக் டீலர்ஸ் மத்தியில ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ரொம்ப பாப்புலரான வெப்சைட் கூட சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் லேட்டரா அந்த பையனை வந்து கைது பண்ணிட்டாங்க. டார்க் வெப்லயே அவனோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தனால இவனை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஈஸியா ஒதுக்கி ஜெயில இருக்கான் இந்த பையன். இப்போ நம்ம வந்து இந்த டார்க் வெப் ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். இந்த டார்க் வெப்ல வந்து நம்ம என்னென்ன ட்ரை பண்ண முடியும், நம்மளால என்னென்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்னெல்லாம் இங்க இருக்கு. அதாவது நீங்க பிஸ்டல், ஸோ எந்த கண்ணு வேணா, AK-47, AKM, M416 என்ன கண்ணு வேணா நீங்க இதுல வாங்கிக்க முடியும். இதுல நடக்கிற டிரான்சாக்சன், அதாவது இப்ப கன் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ள பணம் நீங்க கொடுத்துதான் ஆகணும். அந்த பணத்தை வந்து நீங்க நார்மல் பேங்க் அக்கௌண்ட், UPI, Paytm எது மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஈஸியா அந்த சேலரை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ரிசீவ் ஆகிற ஐபி அட்ரஸ் வச்சு கண்டுபிடிச்சலாம். பட் இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிட்காயின் ஒன்று தான். பிட்காயின் வச்சு தான் நீங்க எல்லாத்தையும் வாங்குற மாதிரி இருக்கும். பிட்காயின் மூலமா வாங்குறதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, பிட்காயினை வந்து நீங்க ஒருத்தவங்க கொடுத்தா அந்த கொடுக்குறவனுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும். வேற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கவர்மெண்ட் எதாலே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா
பிட்காயின் வந்து ட்ராக் பண்ண முடியாது. எல்லா கரன்சியும் ட்ராக் பண்ண முடியும், பிட்காயின் ட்ராக் பண்ண முடியாது. அதனால தான் அது ரொம்ப சேஃபான கரன்சியா இருக்கு, ரொம்ப லிமிட்டடாகவும் இருக்கு. அண்ட் இப்போ உங்களுக்கு யாராவது பிடிக்காட்டி அவரை போட்டு தள்ளுறதுக்கு அசாசியன்ஸ், ஹிட்மேன் கூட இருக்காங்க. ஸோ ஆனால் இதில் ஒரு ரூல் இருக்கு. அதாவது வேர்ல்டு டாப் 10 பொலிட்டீஷியன்ஸ், அப்புறம் பெரிய ஆட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ரிச்சஸ்ட் மேன்ஸ், எலான் மஸ்க், அம்பானி, இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் எதிரி இருப்பாங்க. பட் அவங்களால கொல்ல முடியாது. காரணம் அவங்கள கொண்டா டார்க் வெப்பே இருக்காது அப்புறம், ஏன்னா அவங்க இருக்கிற ஆக்ஷன்ஸ் அப்படி இருக்கும். ஸோ அவங்கள மாதிரி பெரிய ஆட்கள்லாம் கொல்ல மாட்டாங்க. நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ நம்ம வந்து ஹிட்மேன் வச்சு போட்டு தள்ளிடுறதால ரொம்ப ஈஸி தானே, டப்பு நான் காலையில எழுந்து வெளில போனா என்ன தூரத்துல ஸ்னைப்பர் இல்லை கத்தி வச்சு குத்திட்டேன் நான் யோசிச்சேன். பிட்காயினை வச்சு வேண்டி தான் ஹிட்மேனை வாங்க முடியும்னே நான் அப்பவே சுதாரிச்சிட்டேன். ஏன்னா நம்மள வந்து பிட்காயின் கொடுத்து கொள்ற அளவுக்கு நமக்கு யாரும் எதிரி கிடையாது. ஆனால் இந்த டார்க் வெப்ல கன் வாங்குறத பத்தி, இந்த அசாசின்ஸ் ப்ரொமோட் பண்றதை பத்தி இது மாதிரி யாரும் போட்டுக்க மாட்டாங்க வீடியோஸ். ஆனால் அது இல்லீகல், கண்டுபிடிச்சுவாங்க. அதாவது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் எஜுகேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் உருவாக்குனது, வேற எதுவும் கிடையாது. நீங்க டார்க் வெப் யூஸ் பண்ணுங்க, இதெல்லாம் வாங்குங்க, அதெல்லாம் நான் சொல்லலை. சும்மா இந்த மாதிரி டார்க் வெப், இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்நெட் இந்த வழியாகவும் யூஸ் பண்ணாலே ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்ல பார்க்கலாம்.